This video is sponsored by SBO Digital Marketing. It's a mobile based part time job. It's a best work from home opportunity. If you're willing to join and further details, kindly contact the given WhatsApp number. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அடோனாஸ் 12th மேத்மா. இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாடல் கொஷின் பேப்பர் 2ல் இருக்கிற கொஷின் 27 தான் பார்க்க போகிறோம். ஸோ கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எவால்வேட் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 tan mx by x, அதாவது எக்ஸ் வந்து 0வாக இருந்ததுன்னா லிமிட்டு, tan mx by x வந்து எவால்வேட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ சொல்யூஷன் போட்டுக்கலாம். இப்போ டைரெக்டாக நம்ம எக்ஸ் இருக்கிறத நம்ம 0 அப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த மேலேயும் 0ன்னு வரும், கீழேயும் 0ன்னு வரும். ஏன்னா tan m எக்ஸ் வந்து 0ன்னு போட்டால் ஹோல் டேர்மு 0ன்னு ஆகிடும், எக்ஸ் இருக்கிறதுல 0 போட்டால் இந்த ஹோல் டேர்மு 0 ஆகிடும். ஸோ அதுதான் என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னா, இஃப் வி டைரக்ட்லி சப்ஸ்டியூட் எக்ஸ் ஈக்குவல் டு 0 வி கெட் அன் இன்டிட்டர்மினேட் ஃபார்ம். அதாவது 0/0ன்னு வருமா, அந்த ஃபார்ம் பேர் என்னன்னு சொல்கிறாங்கன்னா இன்டிட்டர்மினேட் ஃபார்ம். இன்டிட்டர்மினேட் ஃபார்ம், அதாவது 0/0ன்னு வருது, இந்த ஃபார்மை இன்டிட்டர்மினேட் ஃபார்ம்னு சொல்கிறாங்க. அண்ட் ஹென்ஸ் வி அப்ளை இந்த மாதிரி கண்டிஷனில் நம்ம என்ன பண்ணோம்னா ஹெலோபிட்டால் ரூல் டு எவால்வேட் த லிமிட் ஆஸ், இந்த மாதிரி கண்டிஷனில் ஹெலோபிட்டால் ரூல் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும் இந்த லிமிட்டை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ லிமிட் கொஷின் எழுதிக்கலாம். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 tan mx ஓவர் எக்ஸ். ஸோ இப்போ வந்து ஹெலோபிட்டால் ரூல் என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணிக்கணும். ஸோ tan mx டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் m, tan வந்து சீக்கண்ட் ஸ்கொயர், mx எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், லிமிட் வந்து 0, அதை வந்து நான் எக்ஸ் வந்து 0, ஸோ அதை அப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ m சீக்கண்ட் ஸ்கொயரு m, எக்ஸ் இருக்கிறதுல என்ன பண்ணிக்கலாம், நான் 0ன்னு அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ என்ன வரும் பார்த்தீங்கன்னா, m as it is சீக்கண்ட் ஸ்கொயர் 0 வந்து என்னென்னா 1. ஸோ அப்போ 1/1ன்னு வரும். ஸோ m into 1 m. Therefore limit x tends to 0 tan mx by x which is equal to m. இதுதான் வந்து இது லிமிட்டை வந்து எவால்வேட் பண்ணும்போது நமக்கு கிடச்சிது. இஃப் இன் கேஸ் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு வேல்யூ வருமா, இப்போ நம்ம எக்ஸை நம்ம அப்ளை பண்ணோடனே நமக்கு வேல்யூ வந்துச்சு. இஃப் சப்போஸ் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணியும் எக்ஸோட வேல்யூ அப்ளை பண்ணி நமக்கு இதே மாதிரி இன்டிட்டர்மினேட் ஃபார்ம் வந்தது அப்படின்னா அகெயின் நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணி ஒரு ஆன்சர் வந்திருக்குமா, அதில் நம்ம லிமிட் அப்ளை பண்ணோம். லிமிட் அப்ளை பண்ணிவிட்டு திரும்பவும் நமக்கு வந்து சரியாக வரலை, அதாவது இன்டிட்டர்மினேட் ஃபார்ம் தான் வருது, லிமிட் அப்ளை பண்ணியும் அப்படின்னா திரும்ப அகெயின் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணிவிட்டு லிமிட் அப்ளை பண்ணி நமக்கு வேல்யூ வர வரைக்கும் நம்ம லிமிட் அப்ளை பண்ணணும். இதுதான் வந்து எல்ஹாபிட்டால் ரூல். அதாவது டிஃப்ரென்ஷியேஷன் வந்து ஸ்டெப்பாக பண்ணுவோம். ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுவோம், லிமிட் அப்ளை பண்ணி வேல்யூ வந்துச்சுன்னா ஓகே. இஃப் இன்கேஸ் லிமிட் அப்ளை பண்ணி நமக்கு இன்டிட்டர்மினேட் ஃபார்ம் வந்துட்டு திரும்ப அகெயின் பண்ணணும். ஸோ அந்த ஸ்டெப்ஸ் வந்து ப்ராசஸ் பண்ணிகிட்டே போகணும். ஓகே சில்ட்ரன், நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.